நம்ம உடலில் ஏற்படக்கூடிய முக்கியமான கழிவுகள் அதை வெளியே தள்ளக்கூடிய வேலையை இந்த கிட்னி ஒவ்வொரு நிமிஷமும் செய்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை சிறுநீர் சரியா வெளியே போகலை, இல்லை ப்ராப்பரா அந்த யூரினேஷன் நடக்கலை அப்படின்னா தான் அந்த தங்குற இடங்கள்லாம் வீங்கிடும். கை கால்லாம் கிட்னியில் ஒரு பிரச்சனைனா கால் வீக்கம் வரும். அபான முதிரை பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த தடைப்பட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரணத்தினால, என்ன காரணத்தினால தடைப்பட்டு இருந்தாலும் அது பாடியில கிளியர் ஆகும். ஸோ அபான முதிரை எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படின்னு இப்போ பார்ப்போம். அதாவது உங்களுடைய மோதிர விரல் ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு உடல் உறுப்பு, அதில் வரக்கூடிய பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்னி. இந்த கிட்னி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. நம்ம உடலில் ஏற்படக்கூடிய இல்லை கழிவுகள், முக்கியமான கழிவுகள் அதை வெளியே தள்ளக்கூடிய வேலையை இந்த கிட்னி ஒவ்வொரு நிமிஷமும் செய்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த யூரின்ல தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியேறி போகும் அப்படிங்கிறது நிஜம். ஸோ அதுக்காகவே நம்ம சொல்லுவோம், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தின் அளவு, அது கூடவே சிறுநீர் வெளியேறதுக்கு உண்டான அந்த தண்ணீர் அளவு நம்ம உடம்புல இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ இந்த கழிவு ஒருவேளை வெளியேறதுல தடை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கழிவுகள் உடம்புல தங்க ஆரம்பிக்கும். ஸோ கிட்னியில ஒரு யூரின் சரியா வெளியே போகலை அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன முதிரை பண்ணி நம்மளை சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ கிட்னியில் ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை யூரினரி பிளாடரில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த சிறுநீர் தடைப்படுதல் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். ஸோ யூரின் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் அதிகமாக யூரின் வெளியே போகும். பிகாஸ் நம்ம வேர்க்காது. ஸோ உடம்பு தன்னைத்தானே அதிகப்படியாக சிறுநீர் வழியாக அந்த கழிவுகளை வெளியேற்றும். சம்மரில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வேர்க்கும். ஸோ வேர்வையில் அதிகமாக அந்த தண்ணியெல்லாம் வெளியே போகிறதுனால சிறுநீர் போகிறது குறையும். அந்த மாதிரியான இயற்கையான விஷயங்களையும் நீங்கள் கவனிச்சுக்கணும். ஸோ நம்ம இந்த சம்மரில் இருக்கோம், இல்லை நம்ம ஒரு குளிர் பிரதேசத்திலேருந்து ஒரு சூடான இடத்துக்கு வந்திருக்கோம், அதனால அப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கவனிச்சுக்கணும். உடனே பயந்துடக்கூடாது. அதுக்காக சொல்றேன், அதாவது யூரின் சரியா போகலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பயந்துடக்கூடாது. ஸோ இப்போ என்ன பிரச்சனை, அது டெம்பரரி இஷ்யூவா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா ஏற்கனவே அது உடம்புல வந்திருந்தாலும் சரி, அந்த சிறுநீரை ஈஸியா வெளியே போக வைக்கிறதுக்கு உண்டான ஒரு முதிரை, ஒரே ஒரு முதிரை தான். இப்போ நம்ம சிறுநீரில் சத்துக்கள் வெளியேறுதல் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோம். அதாவது அதிகப்படியாக தேவையில்லாத சத்துக்கள் சிறுநீரில் வெளியே போகிறது, அதுவும் ஒரு விதமான பிரச்சனை தான். ஸோ எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சத்துக்கள் உள்ளதே, தேவையில்லாத விஷயங்கள் உள்ளே தங்கிட்டாலும் கஷ்டம், அதிகப்படியாக உள்ளே இருக்கக்கூடிய சத்துக்கள் தேவையில்லாமல் விரயமானாலும் கஷ்டம். இது ரெண்டுமே சிறுநீரில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு கிட்னியில் ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஒரு பிளாடரில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இல்லை நார்மலாக ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ஒரு அதிகப்படியான சூடு நம்ம உணர முடியும். கிட்னி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நீர்த்தன்மை அதிகம் உள்ள ஒரு உறுப்பு. ஸோ அதில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஃபஸ்ட் இண்டிகேஷன் பார்த்திங்கன்னா அடிவயிறு சூடாகும். சூடாகிட்டு நமக்கு அதை இண்டிகேட் பண்ணும். ஸோ அடிவயிறோ இல்லை அந்த கிட்னி இருக்கக்கூடிய அந்த ரீஜன், அதாவது முதுகில் பின்னாடி நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெயினோ இல்லைன்னா ஒரு அந்த கடுக்கடுப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை சுற்றியே நல்லா ஒரு சூடை நீங்கள் உணர முடியும். ஸோ ஒரு நீர்த்தன்மை உள்ள இடத்துல சூடு அதிகமாச்சு, வெப்பம் அதிகமாச்சு அப்படின்னா அது ஒரு நோயாக மாறப்போகுது, இல்லை மாறிக்கொண்டு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ சிறுநீரில் ஒருவேளை சிறுநீர் சரியாக வெளியே போகலை, இல்லை ப்ராப்பராக அந்த யூரினேஷன் நடக்கலை அப்படின்னா தான் அந்த கெட்ட நீரெல்லாம் வெளியே போகாமல் அது காலில் தங்குறது, அது காலில் போய் தங்குறது, கையில் தங்குறது,
அந்த தங்குற இடங்கள்லாம் வீங்கிடும். கை கால்லாம் கிட்னியில் ஒரு பிரச்சனைனா கால் வீக்கம் வரும். இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆச்சுன்னா கை வீக்கம் வரும். இல்லை உடம்புல எங்கே வேணாலும் அது போய் செட்டில் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா எடிமான்னு சொல்லுவாங்க. அந்த எடிமாங்கிறது தேவையில்லாத அந்த உப்பு சத்து அதெல்லாம் போயிட்டு அந்த அங்கங்கே மூட்டுகளில் போய் உக்காரும், கை விரல்களில் போய் செட்டில் ஆகும். ஸோ இதெல்லாம் ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்து ஒரு சிறுநீர் சரியாக வெளியே போகலை அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம ஒரு முதிரையை பயிற்சி பண்ணி அதுலேயே நம்ம ஆரம்பத்திலேயே சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஸோ அதுக்கான முதிரையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது அந்த முதிரையோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அபான முதிரை. ஸோ அபான முதிரை பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த தடைப்பட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரணத்தினால, என்ன காரணத்தினால தடைப்பட்டு இருந்தாலும் அது பாடியில் கிளியர் ஆகும். அந்த ஹீலிங் நடக்கும், அது கிளியர் ஆகும். கிளியர் ஆகிறது மூலமாக நமக்கு அந்த யூரின் ஃப்ரீயாக வெளியே போக ஆரம்பிக்கும். ஸோ அபான முதிரை எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படின்னு இப்போ பார்ப்போம். அதாவது உங்களுடைய மோதிர விரல் நடுவிரல் ரெண்டையும் இணைச்சு வச்சுக்கணும். பெருவிரலை இந்த 2 விரலோட நுனியிலிருந்து கொஞ்சம் கீழே, ரொம்ப இல்லை கொஞ்சம் கீழே வச்சுட்டு மீதி 2 முதிரையும் இப்படி நேராக வச்சுக்கணும். இது அபான முதிரை. இந்த அபான முதிரை நீங்கள் 15 நிமிடங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த யூரின் போகலை அப்படி கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த முதிரை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரீ ஆகிறது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஸோ சிறுநீர் தடைப்படுதல் அப்படிங்கிறது பலவிதமான நோய்களுக்கு காரணமாக அமைஞ்சிடும். ஸோ அது சின்னதாக வரும் பொழுதே நம்ம ஒரு முதிரையை வச்சே வீட்லேயே நம்ம அதை சரிப்படுத்தி கொள்ள முடியும். ஃப்யூச்சரில் வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளையும் தடுத்து நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ தொடர்ந்து முதிரைகளை பயிற்சி பண்ணுங்கள், நலம் பெறுங்க, வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.